அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன வீரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் இந்த பொண்ணு? மாமா, நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுனா வீரா நீ? டேய், என்னால நம்பவே முடியலடா. வீட்டுல ரத்னம் வைரத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்து தானடா உன் தம்பிங்க எல்லாருமே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்மாதிரியா நீ இருந்துட்டு இவ்வளவு கேவலமான வேலை. மாமா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. என்னடா என்ன கேட்க சொல்ற? இப்பவே வீட்டுக்கு போறேன், எல்லார்கிட்டயும் சொல்றேன். சார் அவசரப்படாதீங்க சார். அம்பி, நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். டேய், பாக்க என்னடா இருக்கு? அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? மடியில போய் படுத்துக்கிட்டு. சார் அது அவருக்கு. அம்பி, என்ன வீரா, என்ன கத்துற? மாமா, வீட்டுல இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் ஏன்டா சொல்லாம இருக்கணும்? மாமா, அது என்னடா வந்து போய் இழுக்கிற? இது உன் மேல எந்த தப்பு இல்லைனா போய் சொல்லியா பாத்துக்கலாம்னு சொல்லிருப்ப. தப்பு இருக்கிறனால தானடா தயங்குற. எந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்து உனக்கு இப்படி ஒரு புத்தி? இதனால நம்ம குடும்பத்துக்கே அவமானம்டா. வீரா, நான் கூட சும்மா காஞ்சு அது இதுன்னு சும்மா பேச்சுக்கு சுத்திக்கிட்டு இருப்பேன். நான் இப்போ வரைக்கும் நான் யாரையும் தப்பா கூட பார்த்தது இல்ல. மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும், அது மட்டும் தான்டா என் எண்ணம். ஆனா நீ, ஐயோ மாமா நிறுத்துடா, நீ பேசாத. இனி உன்கிட்ட பேச ஒண்ணு இல்ல. இப்பவே போய் நான் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்றேன். மாமா நில்லுங்க மாமா. முடியாதுடா. வீட்டுல நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? நம்ம அப்பா யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கோமே, நெஞ்சு உறுத்தணும். நீ எல்லாம் உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி உன்னெல்லாம் வீட்டை விட்டு விரட்டணும்டா. இப்பவே சொல்றேன். மாமா நில்லுங்க. ஏய் போடா. மாமா நில்லுங்கன்னு சொன்னேன். கோபப்படாதீங்க சார், பொறுமையா பேசுங்க. என்னடா மாமைங்கிற மரியாதை கூட இல்லாம இப்படி கத்துற? சொல்ல கேட்காம போய்கிட்டே இருந்தா? சார் கத்தாதீங்க சார். ப்ளீஸ் சார், பொறுமையா பேசுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்காம. சார் இப்பதான், ப்ளீஸ் சார், டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். ஓகே அம்பி. மாமா, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்ல என்ன வேணும்? மாடு குடிக்க தான் போறான், அதுக்குள்ள குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி ஓகே, குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து குடிக்கட்டும். சரி, சரக்கு பாட்டில பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் கண்டாவி பிடிச்சவங்க எப்படி குடிக்கிறாங்களோ? இன்னைக்கு சக்தி உண்மையை பேசுறானான்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த குடி. இல்லாட்டி நோ குடி. ஏன்னா குடியை கெடுக்கும். ஓகே, நமக்கு பெப்சியை கிளாஸ்ல ஊத்தியாச்சு. இவன் ஒரு பாட்டில குடிக்கிற வரைக்கும் நாம இந்த பெப்சியை குடிச்சுக்க வேண்டியதான். டேய் சக்தி, நீ குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேங்கறதுக்காக தான் பெப்சியை வாங்கி நானும் உன் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கறேன். டேய் உண்மையை மட்டும் பேசுடா. அப்பதான் நாளைக்கு வீரா மச்சானுக்கு சரட்டுன்னு ஊத்தி கொடுத்து வீரா மச்சான் மனசுல என்னென்ன இருக்குங்கிற உண்மையெல்லாம் வாங்க முடியும். சரி, உண்மையை பேசுறானான்னு பாப்போம். சக்தி உண்மையை பேசினா என்ன பேசுவான்? ஐயோ, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கேன், நீதாண்டி என் உயிரு, இல்லாட்டி நான் ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி அவன் மனசுல உள்ள பாசம், ஆசை, காதல் எல்லாம் இன்னைக்கு வெளியே வரப்போகுது. சுபா, இன்னைக்கு உனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இன்னும் குளிக்கிறான் பாரு. ஏய் சக்தி, சக்தி, அதே கேட்காது. ஷவர் திறந்து விட்டு அப்படியே நிக்கிறது. சீக்கிரம் வாடா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். சுபா. ஐயோ அம்மா, ஐயோ பாட்டில் அம்மா இதுக்கு இப்ப வந்து கூப்பிடுறாங்க. சுபா, தூங்க போறேன், குட் நைட்லாம் சொல்லிட்டு தானே வந்தேன். ஐயோ இதெல்லாம் எடுத்து இங்க வைக்க. இல்ல, நாம ரூமை விட்டு வெளியே போயிடலாம். சுபா, இத வாரேமா. என்னமா நடி கையில கப்போட இருக்க? அது ஊத்தி குடுக்க. என்னது? அச்சி காபி குடிக்க. நேரே நடி காபி. அது அப்பா குடிச்ச காபிமா. கப்பா வைக்காம சுத்திக்கிட்டு இருக்கியா? கப்பு கிடக்குது கழுத. நீ எதுக்குமா கூப்பிட்ட? நீ ஏன்டி படபடன்னு பேசிட்டு இருக்க? என்னாச்சு? அம்மாவும் பொண்ணு கத்திக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுமா. ஓ, சாலாத்த தாண்டி கூப்பிட்டாங்க. சாலாத்த, போடி போய் என்னன்னு கேளு. நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வாமா. பேசாம போறியா இல்லையா? நானே உன்ன வீராவை காணோம், உங்க அப்பனை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். போடி, அது கூட உனக்கு என்ன தூக்கம்? போய் என்னன்னு கேட்டுட்டு வந்து தூங்கு. நீ இருக்கியே. நம்ம குடிக்கிறதுல நம்மளை விட இவ ரொம்ப ஆர்வமா இருக்காளே. சரி, அடிப்பாவி, சரக்கெல்லாம் ஊத்தி ரெடியா வச்சிருக்கா பாரு. ஏண்டி, இந்த குடிகார மகனா ஆக்க இவ்வளோ ஆசை? சரி ஓகே, உனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிகாரனா ஆகுறேன். ஆனா எப்படி இருக்கும்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு. இத மட்டும் அப்பா பார்த்தா நான் ஆயிருவேன் கிறுக்கு. என்னடா இது, குடிக்கவே ஆரம்பிக்கல, உங்கள வார்த்தை அருவி போல கொட்டுது. என்ன ஒரு வாசனையும் காணோம்.
சரக்கு அடிச்சவங்க மேலாம் கப் அடிக்குது, ஆனா இந்த கப்புல உள்ளத மோந்த கப் அடிக்கலையே. ஐயோ, என்னன்னு தெரியல. சரக்க கையில எடுத்ததும் தத்துவமா வருது. சரி சரி, டேய் சக்தி, கண்ணையும் முடிக்கோ மூக்கையும் முடிக்கோ. சும்மா கப்புன்னு 2 கிளாஸையும் உள்ள விட்டு அடைக்கிறோம். சுபா வந்ததும் வேண்டாம் வேண்டாம், என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி முன்ன குடிக்கலாமா? தப்பு தப்பு. பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியாமே குடிச்சிருவோம். கோடிடா சக்தி. சக்தி, நீ ஒரு கொடிகாரன். என்னடா கப்புன்னு குடிச்சிட்ட? ஆனா தலை சுத்துதா? இல்லையே. போதை ஏறுதா? இல்லையே. வாயெல்லாம் ஒளருதா? இல்லையே. ஐய, குடிச்சிட்டோம், ஆனா ஒண்ணுமே செய்யல. என்னடா இது, ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சனால போதை எப்படி ஏறும் தெரியாம போச்சோ. சரி, என்னனாலும் சரி, நாம குடிச்சிட்டோம், சரக்கு உள்ள போயிடுச்சு. நீ நம்ம சுபாவ, அதாதான் நம்ம பொண்டாட்டிய வச்சு செய்யறோம். ஏண்டி விளக்கண்ண, கட்டின புருஷனை குடி குடின்னு கம்பேர் பண்ற, இது தப்பு இல்லையோ? அதை விட குடிச்சா உண்மைய பேசுறதுக்கு என்ன டெஸ்ட் பாக்குற? சக்தி, போதை ஏறினாலும் உண்மைய மட்டும் பேசிடாத. ஏன்னா நீ உண்மைய பேசுனா ஏன் பொண்டாட்டி, ஏன் அழகு ராணி, ஏன் தேவதை, ஏன் சுபாக்கண்ணு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேன். அதனால நீ உண்மைய பேசாம போய் மட்டுமே பேசணும். சுபாவை இன்னைக்கு காண்டேத்தி பாக்கணும். ஐயோ, எப்படி இருக்கும்? என்னென்ன பேசுறோமோ இன்னைக்கு இஷ்டப்படி பேசிட்டு போதையில பேசுறேன்டி, நானா தெரிஞ்சா பேசுறேன் அப்படின்னு சொல்லிடலாம். யோ சக்தி, உனக்கு அறிவோ அறிவுடா. ஃபர்ஸ்ட் டைம் பொண்டாட்டிய மனசார ரசிச்சு ரசிச்சு திட்ட போறேன். எப்படி எப்படி ரசிச்சு ரசிச்சு திட்ட போறேன். குடிச்சு 2 நிமிஷம் ஆச்சு, இன்னும் தலை சுத்தி இல்ல, வாந்தி வர மாதிரி ஃபீல் இல்ல, மொத்தத்துக்கு போதையே ஏறலையே. போதை ஏறலன்னா என்ன, நம்ம நிதானத்தோட இருக்கோம், அதுதான் நமக்கு சேஃப்டி. இப்போ பேசுறேன் பாரியா அந்த கண்ணிய. இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல, நேரங்கட்ட நேரத்துல கூப்பிட்டுட்டு வந்துட்டா. சக்தி, பேச்ச இப்படியே பேசணும். பேச எப்படி இப்படிலாம் பிரைட்டா வைக்க கூடாது. குடிகாரங்க பேசுற மாதிரியே என் பேச்சு வந்துருச்சு. சக்தி, அசத்துடா. இது கரெக்ட். வந்துட்டா வந்துட்டா. கதவையும் பூட்டிட்டா. சக்தி, டேய் குளிச்சிட்டு வந்துட்டியா? அதங்குள்ள அம்மா கூப்பிட்டுட்டு என்னடா என்ன ஒரு மாதிரி பாக்குற? அப்படிதான் நீ பாப்பேன். இங்க வா வா. என்னாச்சு உனக்கு டிஃபரண்டா? என்னோட பெப்சி. டேய் காட்டறமே, குடிச்சியா? ஆமாண்டி, குடிச்சிட்டேன். என்ன பெப்சி தான குடிச்சா? ஒரு மாதிரி பேசுறா. என்னடா ஒரு மாதிரி பேசுற? குடிச்சா ஒரு மாதிரி பேசாம? இல்ல இல்ல, குடிச்சா ஒரு மாதிரி பேசக்கூடாது, வேற 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 மாதிரி பேசணும். என்ன அந்த கனி? என்னாச்சு உனக்கு? பெப்சி குடிச்சிருக்கா, சரக்கு அப்படியே இருக்கு, ஆனா பேச்செல்லாம் டிஃபரண்டா இருக்கே. ஒண்ணும் புரியல. ஏய், என்னடி என்ன திரு திருன்னு ஆட்ட களவண்ட மாதிரி முழிக்கிற? சொல்லுடி. சொல்லு, ஏன் முழிக்கிற? நான் முழிக்கிறது இருக்கட்டும்டா, பெப்சிய குடிச்சிட்டு சரக்கு அடிச்ச மாதிரி நடிக்கிறியோ? நடி நடி, இன்னைக்கு நீ என்னதான் பண்றே நான் பாக்குறேன். மாமா, என்ன பண்றீங்க? மாமா சார், அவரு மாமா, நான் சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனியும் நீங்க வீட்டுல போய் இதை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு உடனே வெளியேற மாதிரி இருக்கும். மாமா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? வீரா, வீரா, என்ன சொல்ற? வீட்டை விட்டு வெளியே போவியா? நீங்க இங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா எனக்கு வேற வழி தெரியல மாமா. கண்டிப்பா அந்த வீட்டை விட்டே நான் வெளியே வந்துருவேன். ஏய், ஏன்டா அப்படி பேசுற? நீ தானடா அந்த வீட்டுக்கு எல்லாம். அப்படி நினைச்சீங்கன்னா நான் இப்ப என்ன சொன்னேனோ அதை கேளுங்க. நான் எப்போடா? ஆமா, எனக்கு நான் நினைச்சது நடக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்களால முடியுமா முடியாதா? வீரா இப்படி கேட்டா சரி. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? வீரா, பி, என் பேக்ல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரிங்க சார். வீரா, நீ போ அம்பி. ஓகே சார். ஏமா இங்க பாரு. வேண்டாமா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் தானே கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. இல்ல வீரா, ஆபீஸ் காசு தான், நான் சமாளிச்சுக்கிறேன். வீரா, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. இப்ப கூட என் கூட வந்து நிக்கிறா. இந்த மாதிரி இப்ப இந்த உலகத்துல யார் மாமா இருக்கா? அந்த பொண்ணை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சரி வீரா, நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்லிக்க மாட்டேன். இங்க இப்போ இந்த நிமிஷம் என்னென்ன நடந்துச்சோ அது நமக்குள்ள மட்டுமே இருக்கும்.
என் பையன் மேல சத்தியம் இந்த விஷயம் என் வாயில இருந்து எப்பவுமே வெளியே வராது. அது போதும் மாமா. இனி நடக்கிற காரியத்தை நான் பாத்துக்கிறேன். சரி வீரா. சார் பணம். கொடு அம்பி. வீரா, எனக்கு தேவைப்படுறது 1,00,000 தான். இருக்கட்டும் மாமா, உங்களுக்காக நான் கொடுக்கறது. ஆமா, நான் தான் கொடுத்தேன், வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் பேசணும் யாருக்குமே தெரிய வேண்டாம். இப்ப கூட கண்டிப்பா நம்ம வீட்டுல நம்ம 2 பேத்தையுமே தேடிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா போனா சரி வராது. நீங்க முன்ன போங்க, நான் அம்பியா அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வீரா. ஆமா, பணம் பத்திரம் 2,00,000 ரூபாய் கவனமா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வீரா. சரி, நீ பாத்து வரியா? இல்லன்னா நீ அந்த பொண்ணை விட்டுட்டு வா. அடுத்து மாமாவனியும் இப்பதானே சொன்னேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசினதோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்தது எதுவுமே தெரிய வேண்டான்னு. சரி வீரா, கவனமா வீட்டுக்கு வந்துருவேல? வந்துருவேன் மாமா, நீங்க முன்ன போங்க. சரியா, லேட் பண்ணிடாத, சீக்கிரமா வந்துரு. ஓகே மாமா. ஏய் சக்தி, நானும் ஒரு 10 நிமிஷமா பக்கம் பக்கமா பேசுறேன். ஆனா கொஞ்சம் கூட என்னன்னு கண்டுக்காம அசையாம நிக்கிறாளே. சரியாத்தான் பேசுறோமா இல்ல எதையாவது மறந்துட்டோமா? பாக்குற பார்வையில ஒண்ணுமே பேச வர மாட்டேங்குதே. ஐயோ, 2 கிளாஸ் சரக்கு அடிச்சேன், போத வேற ஏற மாட்டேங்குது. எப்படி இப்படி நம்ம ஸ்டடியா இருக்கோம்? நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு போல. அப்புறம் அப்புறம் பேசுடா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியே, அப்புறம் சொல்லு சொல்லு. இருடி, இப்போ என் பெர்ஃபார்மன்ஸ பாரு. நாடி என்ன ஹோட்டல்ல எனக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறியா? அப்புறம்ங்கிற என்ன ஒவ்வொரு டிஷ்ஷா நான் அடுக்கிக்கிட்டு இருக்கேனா? இங்க பாருடியா அந்த கனி, என்னைக்கு உன்னை நான் கட்டிக்கிட்டேனோ, நல்லா கேட்டுக்கோ, என்னைக்கு உன்னை கட்டிக்கிட்டேனோ. சொல்லுடா சொல்லு, போதையில என்ன வேணாலும் பேசலானே, நீ போதை இல்லாமயே பேசுறியா? என்ன கட்டிக்கிட்டாதான் கஷ்டக்காரன் சொல்லு, இப்ப இருக்குடா உனக்கு. உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து என்னோட என்னோட கஷ்டக்காலன்னு சொல்லலாமா? ஐயோ, பாக்குற பார்வையை பார்த்தா பயமா இருக்கு. என்னடா சரக்குது, சரக்கு அடிச்சா தைரியம் வரும், பயமே இருக்காது, அப்படி இப்படியும் பாங்க. அடுத்து ஒண்ணுமே இல்லையே, இருக்கிறத விட இப்ப ரொம்ப பயமா இருக்கு. சரி ஓகே, இனி நல்லதுக்கு இல்ல, நம்ம உண்மையை மட்டுமே பேசுவோம். சொல்லு சொல்லு. என்ன கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காலம். அது ஒரு கனா காலம், அது ஒரு வசந்த காலம், அது ஒரு வேகாத காலம், சி நோகாத காலம். இப்படி எவ்வளவோ எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். அந்த கனி, உண்மையிலே நீ என் வாழ்க்கையில வந்தது எனக்கு வரம் தெரியுமா? நிஜமாவா? ஆமாண்டி. எவனாவது குடிச்சிட்டு பொய்ய பேசுவானா? பேச மாட்டான், உண்மைய மட்டும்தான் பேசுவான். அப்புறம் நீ இப்ப உண்மையா பேசுறியா? ஆமாண்டி. சக்தி, இப்படியே கண்டினியூ பண்ணு. இதுக்கு நம்ம யார் வம்பு தும்புக்கும் போனதில்ல, இப்படியே நல்ல பிள்ளையாவே போயிடுவோம். சக்தி, நீ பட்டிட்ட வேற வேற, இன்னும் மனசுல என்னலாம் உண்மை இருக்கோ அதெல்லாம் சொல்லு. வேற என் மனசுல நம்ம கிளவி ஆகுற வரைக்கும் இப்படியே இருக்கணும்டி. டெய்லி ஒரு 10 லவ் யூ சொல்லிக்கணும், அப்பப்போ லைட்டா ஹக் பண்ணிக்கணும். அப்புறம் உன் ஆந்த கண்ணு மாதிரி ஒரு பையன், என் பூனை கண்ணு மாதிரி ஒரு பொண்ணு, இப்படி அழகான ஒரு 2 குழந்தைங்களை பெத்துக்கணும். இது தாண்டி இப்ப என் ஆசை, என் கனவு, லட்சியம் எல்லாமே இதான். இதை நோக்கிதான் என் பயணமும் போய்கிட்டு இருக்கு. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அதுவும் அனல் பார்வையா இருக்கு. அன்பு பார்வை எப்ப பாப்ப? பாப்பேன் பாப்பேன். பாரு. இல்ல சக்தி, குடிச்சவங்க உண்மையா பேசுவாங்க. எஸ். நீ குடிச்சிட்ட. எஸ் எஸ், நான் குடிகாரன். எப்படி உண்மையா பேசுறேனா? நிறுத்துடா. ஏன், நல்லா தானே போச்சு. பிராடு பிராடு ஏமாத்துக்காரா, என் முகத்திலே முழிக்காத, என்கிட்ட பேசாத. ஏண்டி? குடிச்சவன் தான் உண்மையை பேசுவான்னு சொன்ன, ஆனா நீ இப்ப குடிக்கவே இல்ல. அப்பனா இப்ப என்கிட்ட பேசுனதெல்லாம் பொய் தானே? குடிக்கலையா? இல்லடா, நீ என்ன ஏமாத்திட்ட. இனி நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகாது. இப்பவே போய் எங்க அம்மாட்ட சொல்றேன். என்னடி? இந்த சக்தி எனக்கு வேண்டானே. ஏய், நான் குடிச்சிட்டேன்டி, உண்மையதான் பேசுறேன். நீ குடிச்சது பெப்சி. பெப்சியா? அதான் போத ஏறலையா? ஏறும்டா ஏறும். பெப்சிய குடிச்சிட்டு குடிச்ச மாதிரி உண்மையை பேசுறேனே, மனசுல இல்லாததெல்லாம் சொல்லிட்டேல. நான் பேசுனதெல்லாம் உண்மைடி. நிறுத்துடா, குடிச்ச மட்டும் தான் உண்மை பேச முடியும். அது எந்த மடையண்டி சொன்னா? நீதான் சொன்ன. ஐயோ, அந்த கனி, அது ஒரு பேச்சுக்கு செட் ஆகாதுடா, செட் ஆகாது. நீ இப்ப பேசுன எதுவுமே உன் மனசுல கிடையாது, ஆனா நீயா கற்பனை பண்ணி பேசியிருக்க. இல்ல இல்ல. ஆமா, நீ குடிக்கல, அதனால கற்பனை பண்ணி பொய்யா பேசியிருக்க. ஐயோ, ரூட்டு தப்பா போகுதே.
அடி பாவி, உண்மைய மட்டும் தாண்டி சொன்னேன். இவளை எப்படி புரிய வைக்கிறது? என்னடா என்ன முடிக்கிற? என்ன ஏமாத்திட்டேல? ஐயோ, ஏமாத்திட்டேன்னு சொல்லாதடி, பதறுது. என்னடா என்ன பேச மாட்டேங்கிற? சக்தி, வேற ஏதாவது யோசிடா. இல்ல வீராமதிய சேர்த்து வைக்கிறேன்னு உன் கல்யாண வாழ்க்கை போட்டுக்கிட்டு போயிடும்டா. பேச மாட்டேன், நீ பேசவே மாட்ட. போய் பேசுறவன் எப்படி பேசுவ? இப்பவே நான் போறேன், என் வீட்டுக்கு போறேன். என்னது, உன் வீடா? பக்கத்து ரூம் எங்க அம்மா தான் என் வீடு, அங்கேயே போய்க்கிறேன். இனி உன் வீட்டுக்கே வர மாட்டேன். ஐயோ, என்னென்னமோ நடக்குதே. ரைட்டு. போ போ போ. நான் அதே புத்திசாலி நினைச்சேன். ஏன் தக்கனி, நீ அவ்வளவு கூமுட்டையா? என்ன சொல்ற? ஏண்டி, பெப்சிக்கும் சரக்குக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? பெப்சியை எடுத்து குடிச்சிட்டு உன்கிட்ட சரக்கு அடிச்ச மாதிரி பேசலாம். நீ புத்திசாலியா இருந்தா கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன். நீ அதி புத்திசாலிதான், ஆனா கண்டுபிடிச்சிட்டு லூசு மாதிரி சந்தேகப்பட்டு போற. டி, கட்டின புருஷன் என்னையே சந்தேகப்பட்டுருவியா? சக்தி, சரக்கு விஷயத்துல புத்திசாலியா இருந்துட்டு சக்தி விஷயத்துல முட்டாளா இருக்கியேமா? அது சக்தி. சரி ஓகே, போ. கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா போ. ஆனா இந்த சக்தி எப்பவும் சுபாவம் மட்டுமே நினைச்சிட்டு இருப்பான். இல்லடா. சரி, உன புத்திசாலி நினைச்சேன், ஆனா நீ முட்டாள்னு. நான் புத்திசாலிதான். அப்பனா புருஷனை நம்ப மாட்டேங்கிற? நான் நம்புறேன். அப்பனா நீ பெப்சி தான் குடிச்சேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாம குடிச்சிட்டு தாண்டி இந்த பாடுபடுறேன். சொல்லுடா, தெரியுமா? தெரியாம இருக்குமாடி? ஓ, அப்பனா என்கிட்ட நடிச்சியா? எப்படி பர்ஃபெக்ட்டா நடிச்சேனா? டேய், நான் நிஜமாலே நீ பெப்சியை குடிச்சிட்டு அது சரக்கு நினைச்சு பேசிட்டு இருக்கியோன்னு நினைச்சிட்டேன்டா. அப்படிதாண்டியே பேசுனேன். பொண்ணா குடிச்சிருந்தா தானடி அனுபவம் இருக்கும். ஆனாலும் ஜெய் சக்தி எருமை, மூக்க மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கப்புன்னு அடிச்ச பாத்தியா? அதுதான்டா தப்பு. அப்புறம் சக்தி, 2 குழந்தை, வயசாகிற வரைக்கும் நம்ம சந்தோஷம், இதெல்லாம் உண்மையா? ஆமாடி, என் ஆசை. சக்தி, சக்தி, இனி இந்த சரக்கு. ஐயோ சுபா, நமக்கு வேணாம்டா. சும்மாவா சொன்னாங்க குடி குடிய கெடுக்குன்னு? குடிக்கவே இல்ல. நம்ம 2 பேத்தையும் பிரிக்க பார்த்துச்சு பாத்தியா? ஆமாண்டி. நாளைக்கு இதை யாருக்கும் தெரியாம தலையை சுத்தி தூர போட்டு. ஓகே. வீரா மச்சானுக்கும் இது வேண்டாம். நாம சந்தோஷமா இருக்கிறவங்களே பிரிக்க பார்த்துச்சுனா பிரியற மாதிரி இருக்கிறவங்க நிரந்தரமா பிரிச்சிரும். எஸ், சூப்பரா புரிஞ்சுக்கிட்ட. அதனால இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாவது யோசிப்போம்டா. அடியே அந்த கண்ணி, என் மனசுல நினைச்சத அப்படியே சொல்லிட்ட. சரி, அப்பனா வேற ஏதாவது பிளான் பண்ணலாமா? ஓ, பண்ணலாமே. சக்தி, என்னம்மா? சாரி. நமக்குள்ள என்னடி சாரி? டேய், நாம எப்பவும் பூரி கிழங்காட்டம் பிரியாம இருப்போம். சரிடா. குடிக்காமையேவும் சக்தி சாதிஷ்டடா. ஏன் சக்தி, லவ் யூடா. என்னதான் உன் கூட இப்படி சண்டை போட்டாலும் நீதான்டா எனக்கு எல்லாம். பாக்குறத பாரு. என்னடி பார்வையால பேசுற? பேசுறது கேக்குதா? நல்லாவே கேக்குது. டேய், தட்ட தட்ட சிற்பம் தீரக்கும், கண்கள் தான் தட்ட தட்ட உள்ளம் தீரக்கும். இந்த பகலெல்லாம் நல்லா தான் இருக்கு. நைட் ஆயிட்டாதான் ஒரு மாதிரி பக்கு பக்குங்குது. தினம் சித்தார்த்திட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஹால்ல சோபாலேயே படுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுறோம்? ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கே. சித்து ரொம்ப நல்ல பையன்தான், அவனை நம்பி அவன் கூட படுக்கலாம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தைரியம் வேண்டாமா? அதை விட எவ்வளவு நாளைக்கு அவனும் பொறுமையா இருப்பான்? நான் அவனை படுத்துற டார்ச்சருக்கு என்னைக்காவது ரிவெஞ்ச் எடுத்துட்டானா? ஐயோ, வேண்டாம், தனியாவே படுத்துக்கிறது நல்லது. ஆனா அது மட்டும் முடியாதே. சிந்து, அச்சச்சோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன், தேடி வந்துட்டானா? சிந்து, வாடா. சீதா, என்ன இங்கே உட்காந்துட்ட? அது ஒண்ணு இல்ல சித்து. சிந்து, சித்து, அது வந்து. என்னம்மா? இல்லடா, இன்னைக்கு நைட்டும். ஒரு நிமிஷம், கண்ண மூடு. இதுக்கு கண்ண மூடு. சஸ்பென்ஸா? எஸ். ஆனா பக்கத்துல வரக்கூடாது. ரொம்ப உசாருதான். ஆனா இப்ப நான் கொடுக்கற கிஃப்ட்ல டேய் சித்து லவ் யூடா அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணாலும் பண்ணுவ. இனிதான் உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது. சித்து, சிந்து, நம்பி கண்ண மூடலாம், பக்கத்துல வர மாட்டேன். அப்ப ஓகேடா. சித்து, கண்ண மூடியாச்சு, இப்ப சொல்லு. அட என் சிந்து என்ன ஒரு அழகு. சித்து, சொல்லுடா. சொல்றேன். நான் கண்ணை திறந்து பாருன்னு சொன்னதும் நீ கண்ணை திறந்து பாக்குற. ஓகே, சரிடா. அங்க கண்ணை திறக்கலாமா? ஒரு நிமிஷம். இப்போ? ஒரு நிமிஷம் ஆகல. இப்போ? அட்டி வாங்க போற. கண்ணை திறந்துட்டேன்.
இந்தோ. சரி சரி. இப்போ கண்ணை திறந்து பாரு. திறக்கலாமா? பாரு. ஆ, ஹே, சித்து. சித்து, எனக்கா? கூடடா. ஐயோ, சோ ஸ்வீட். உனக்குதான் சிந்து. ஐயோ, எவ்வளவு அழகா, அதுவும் எனக்கு பிடிச்ச கலர். சித்து, சித்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. இதை எதிர்பார்க்கவே இல்ல. சீதா, இப்பதான் தனியா எப்படி படுத்து தூங்க போறோமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்கிட்ட கூட கேட்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு நாள் உன் கூடவே படுத்துக்கவானு. ஆனா நீ ஏன் துணைக்கு எனக்கு பிடிச்ச டெடி பியர். சித்து, எங்க வீட்ல எப்பவும் டெடி பியரை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். இங்க வந்து மறந்தே போயிட்டேன்டா. அதுவும் ராத்திரியானா ரொம்ப பயமா வேற இருந்தது. அந்த பயத்தினாலதான்டா உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனி இந்த கவலையே வேண்டாம். இனி ஏன் ரூம்ல என்னோட இந்த டெடி பியரோட சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன். அட பாவி சண்டாளா ஜீவா, நீ ஐடியாவே கொடுக்காம இருந்திருந்தா கூட சந்தோஷம் தன்னை போல நடந்திருக்குமேடா. எடிபிய ரொம்ப பிடிக்கும், வாங்கி கொடு. அப்புறம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னியடா பொடு பாவி. நான் நினைக்காதது நடக்கிறது கூட நடக்காம போச்சேடா. ஒண்ணு சித்து, உனக்கு எப்படிடா தோணுச்சு எனக்கு இந்த டெடி வாங்கி கொடுக்கணும்னு? எனக்கு எதுக்கு தோண போகுது, எல்லாம் அந்த கரடி பண்ண வேலை. சித்து, சொல்லுமா. ரொம்ப தேங்க்ஸ்டா. இனி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், ஓகே? சரி, எப்படா ரூம்ல போய் தனியா படுத்து தூங்குறதுன்னு பயந்துதான் இங்கே உட்கார்ந்து இருந்தேன். இனி நான் மட்டுக்கு சந்தோஷமா போய் தூங்குவேன். பாய்டா, நீயும் தூங்கு. குட் நைட். இந்த குட்டு நைட்டு ரொம்ப முக்கியம். ஓய் டெடி, இன்னில இருந்து நீ தான் எனக்கு எல்லாம். வா வா, நம்ம 2 பேர் போய் தூங்கலாமா? சிந்து. சித்தார்த், எனக்கு தூக்கம் வருதுடா. நான் போய் தூங்குறேன். குட் நைட். சிந்து. ஜீவா இருடா, நாளைக்கு உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஒரு கரடி பொம்மைய வச்சு என் கூடயே விளையாண்டுருச்சு. இரு உன்னை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். ஐயோ, சும்மாவாது பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியாது. அவ ஏ ரூம்ல இல்ல நான் அவ ரூம்ல இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இனி நமக்கு ஹால் தானா? இல்ல சீக்கிரம் அந்த டெடி பியரை ஒளிச்சு வைக்கிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த டெடி பியரா ஒளிச்சு கட்டுறேன். சீக்கிரம் ஒளிச்சு கட்டுறேன். ஒரு காலத்துல எப்படி இருந்த வேண்டாம் நீ. இப்ப பாரு, பொம்மையெல்லாம் எனக்கு எதிரியா நிக்குது. இல்லைங்கிற கெத்தே போயிடுச்சுடா சித்தார்த். திரும்பவும் பழையபடி கொண்டு வருவான். ஏன்பா இப்படி பண்ற? டேய், அது வந்து ஏன்பா உங்க மேல யாருக்குமே அக்கறை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு பணம் எதுக்கு? அதெல்லாம் இனி தேவையில்லடா. தேவையில்லையா? என்னாச்சு? ஜீவா, ஏதோ புதிக்கட்டு போய் கேட்டுட்டேன். ஆமா, உங்க அம்மா ரொம்ப தேடுனாளா? தேடாம இருப்பாங்களாப்பா? புரிஞ்சுக்கோங்க. அம்மா என்னதான் கோபப்பட்டாலும் கத்துனாலும் உங்க மேல உள்ள பாசம் தனிப்பா. அதெல்லாம் புரியும். அதனாலதான் இந்த பார்க்ல உட்கார்ந்து இருந்தேன். என்ன நீங்க தேடி வந்தாலும் அங்கங்க போய் கஷ்டப்படக்கூடாதுல. இத மட்டும் நல்லா பேசுங்க. இப்ப என்ன, உங்களுக்கு காசு வேணுமா? அதெல்லாம் வேணாண்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க எதா இருந்தாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்கன்னு. நான் தாரேன்பா. இல்லடா, இப்பதான் வீரா. என்னப்பா வீரா? இல்லடா, வீரமா பேசிட்டு காசு வாங்கினா நல்லா இருக்காது. அப்பா தேவைன்னா உங்ககிட்ட கேக்குறேன். என்னமோப்பா, வீரா மச்சான் வேற ஓவர் அநியாயம் பண்றான். இன்னும் பாருங்க, வீட்டுக்கு வரல. இப்பதான் கால் பண்ண, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கானா. ஒழுங்கா போன் பண்ணா எடுக்கிறதுல ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஜீவா, எல்லாம் போக போக புரியும்டா. ஆனா அது சொல்லுங்கப்பா. இல்லடா, ஒண்ணு இல்ல. நான் வீரா என்ன பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவான். உங்களுக்கு எல்லாம் மூத்தவன். சும்மா அவனை போட்டு ஆளாளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு திட்டிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கோங்க. என்னப்பா திடீர்னு வீரா மச்சானுக்கு அக்கறை? உண்மையை சொல்லு, வீரா மச்சான் காசு எதுவும் கொடுத்தானா? டேய், என்னடா பார்த்த மாதிரி அப்படியே கரெக்டா சொல்ற? என்னப்பா கொடுத்தானா? அப்பனா சிச்சி, பார்த்த மாதிரி அப்படியே கரெக்டா பேசாதன்னு சொன்னேன். சரி வா, வீட்டுக்கு போலாம். இல்ல உன் கூட எல்லாம் பைக்ல வரல, நான் என் வண்டியிலே வந்துக்கிறேன். வீட்டுக்கு கரெக்டா போவீங்களா? எனக்கு வேற எங்கடா இடம் இருக்கு? அடிச்சாலும் புடிச்சாலும் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் எனக்கு எல்லாம் நீங்க தான். சரிடா, பசிக்குது, போங்கப்பா. அம்மா வேற உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீரா மச்சானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவான். சேர்ந்து சாப்பிடுவீங்க, போங்க. சரிடா. நீ நின்னுட்டே இருக்காத, எங்கேயும் ஊர் சுத்தாத. ஒன்னே தேடிலாம் ஒரு ஆள் வர முடியாதுடா. மனுஷனுக்கு சேட்டைய பத்தியா?
சரி ஓகே. என்னதான் நம்ம குடும்பத்துல கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கோபப்பட்டாலும் சரி, ஆனா எப்பவும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்ததே கிடையாது. இனியும் கண்டிப்பா யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆ, எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நாம பைக் எடுத்துட்டு இந்நேரம் அந்த கோயில் முக்குல சூடா பருத்தி பால் இருக்கும், உன்னை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். அச்சோ அங்கிள், சாரி அங்கிள். என்னாலதான் இன்னைக்கு நீங்க உங்க பொண்ணை பார்க்க முடியாமயே போயிடுச்சு. என்ன மேடம் சாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் இருக்கேன் தான் அப்பா உங்களை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. நான் உங்களை எப்படி மேடம் விட்டுட்டு போவேன்? அங்கிள், என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கா. நான் தான் இருந்துக்கவே நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். இல்ல மேடம், அதனால ஒண்ணும் இல்ல. நான் சரத்து சார்ட்ட பேசிட்டேன். அவர் நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன், நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? இருந்தாலும் சாரி அங்கிள். இன்னைக்கு நீங்க உங்க பொண்ணை பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தீங்க. என்னாலதான் பாழா போச்சு. மேடம் இப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு நீங்க செஞ்சதோட இதெல்லாம் கம்மி தான் மேடம். சாரி எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ ஓகே ஓகே அங்கிள். அப்பா பிசினஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்களா? எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டே பண்ண மாட்டாங்க. அப்படியே இந்த மாதிரி ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த தடவை நீங்க இருக்கீங்கங்கிற காரணத்தினாலதான் அப்பா ஆபீஸ்ல இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல மேடம். சரிங்க அங்கிள். இப்பதான் அப்பா கால் பண்ணேன், 10 மணிக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு. ஏன் மேடம் அங்க வீட்ல யாருமே இல்லையா? நானும் அப்பாவும் மட்டும்தான். அப்புறம் பையன்கிளி எங்க கூட தான் இருப்பா. ஓ அம்மா இல்ல அங்கிள். சரிங்க மேடம். அங்கிள் யார் அது? ஏய் யார் நீங்க? நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. இவனுங்க 2 பேரும். அம்மா. அங்கிள் டேய் வெளிய போங்கடா. டேடே கேட்டியா? வெளிய போகணுமா? அதானேடா, உள்ள ஆள் இல்லன்னு தெரிஞ்சுதானே நம்ம வந்திருக்கோம். சொல்லுடா, பிறகு எப்படி வெளிய போவோம்? அங்கிள். டேய் அந்த புள்ள பூச்சிய இன்னும் 2 போடு போட்டு வா. ஏய் என்னடி பயமா இருக்கா? போடி போடின்னு பேசுன. சரி ஓகே பேசல. வாயில பேசினாதானே தப்பு, கையால பேசினா? அப்பா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே வந்திருக்காங்க. இவங்களுக்கு பயந்துதான் அப்பா இங்க ஆபீஸ்ல விட்டுட்டு போனது. இப்போ